அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா ரகுராம். அனைவரையும் சாய் சக்தி ஸ்பிரிச்சுவலுக்கு வரவேற்கிறேன். 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதனோட தொடர்ச்சி 8வது திவ்ய தேசம் ஆடுதுறை பெருமாள் கோயில், திருக்கூடலூர் சங்கமக்ஷேத்திரம். திருவையாறிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மூலவர் வையங்காத்த பெருமாள் என்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் ஜெகத்ரட்சக பெருமாள் கையில் செங்கோல் ஏந்தி அருள்பாலிக்கிறார். தாயார் மலர்வள்ளி தாயார். தீர்த்தம் சக்கர தீர்த்தம். விமானம் சுத்த சத்வ விமானம். பிரத்யக்ஷம் நந்தகமுனி. தலவிருட்சம் பலாமரம். மரத்தில் சங்கு போன்ற வடிவம் இருக்கிறது. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். வராக அவதாரத்திற்கு முன்னாடி தோன்றிய பெருமாள். இரண்யாக்ஷன் என்னும் அசுரன் பூமாதேவியுடன் சண்டையிட்டு பூமியை பாதாள உலகில் மறைத்து வைத்தான். பெருமாள் வராக அவதாரம் எடுத்து இத்தலத்தில் பூமியை பிளந்து அருகில் உள்ள ஸ்ரீமுஷ்ணத்தில் பூமாதேவியை மீட்டு வெளிப்பட்டார். பூமியை மீட்டெடுத்து வந்ததால் வையம் காத்த பெருமாள் என அழைக்கப்படுகிறார். நந்தக முனிவர் தேவர்களோடு கூடி வந்து பெருமாளை வழிபட்டு சென்றதால் இவ்வூர் கூடலூர் என்று பெயர் பெற்றது. காவிரி இத்தலத்திற்கு வந்து இழந்த பொலிவை மீண்டும் பெற்ற இடமாகும். இந்த கோவில் காவிரி வெள்ளத்தில் மூழ்கி மண்மேடாக ஆகிவிட்டது. பெருமாள் ராணி மங்கம்மாள் கனவில் தோன்றி கோயிலை புதுப்பிக்கச் சொன்னபடி அரசி புதுப்பித்த கோயில் என்பர். ஒரு மண்டபத்து தூணில் ராணி மங்கம்மா மற்றும் அவரது அமைச்சர்கள் சிலை இருக்கிறது. நந்தக முனிவரின் மகளான உஷா இஸ்தல பெருமாளுக்கு மலர்சேவை செய்து வந்ததாகவும் அவள் மீது மையல் கொண்ட சோழ மன்னன் விஸ்வஜித் அவளை மணந்ததாகவும் அவனது அமைச்சர்களின் பொய்யான தகவல்களால் மன்னன் அவளை பிரிந்ததாகவும் பின் பெருமாளே அவர்கள் மீண்டும் கூடி வாழ காரணமாக இருந்ததாகவும் அதனால் கூடலூர் என பெயர் பெற்றதாகவும் கூறுவர். அம்பரீஷ மகாராஜா ஏகாதேச விரதம் இருந்து பாரணம் செய்யும் பொழுது துர்வாச முனிவர் வந்தார். தான் குளித்துவிட்டு வந்து இருவரும் சேர்ந்து பாரணம் செய்யலாம் என கூறிவிட்டு சென்றார். அவர் வருவதற்கு காலதாமதம் ஆனதால் அம்பரீஷ மகாராஜா தண்ணீர் அருந்தி ஏகாதேசி விரதத்தை முடித்தார். தான் வருவதற்குள் விரதத்தை முடித்துவிட்டதால் அவருக்கு சாபம் அளித்த துர்வாச முனிவர் தன் பக்தனுக்காக சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் செய்தார் பெருமாள். இதனால் துர்வாச முனிவர் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். பெருமாள் தன் பக்தர்களை காப்பதற்காக எப்பொழுதும் பிரயோக முத்திரையுடன் இருக்கிறார். இப்பெருமாளுக்கு கல்கண்டும் வெண்ணையும் நெய்வேத்தியம். பிரிந்த கணவன் மனைவி இருவரும் 16 நாட்கள் இங்கு வந்து பெருமாளுக்கு கல்கண்டு வெண்ணெய் பகவானுக்கு படைத்து வேண்டிக் கொண்டால் ஒன்று கூடுவர் என்பது தலவரலாறு. சுற்று பிரகாரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ விஸ்வக்ஷேனர், மகாலட்சுமி சமேத வராகமூர்த்தி, ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தாழ்வார், பின்புறம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி, கூத்தாடும் ஆஞ்சநேயர் சந்நிதி தனியாக உள்ளது. சுற்று பிரகாரத்தில் ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியார், ஸ்ரீ ஆளவந்தார், ஸ்ரீ ராமானுஜர், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சந்நிதி இருக்கிறது. தனிக்கோவில் தாயார் புஷ்பவல்லி தாயார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சந்நிதி உள்ளது. இங்கு வந்து வழிபட்டால் பூமி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும், பாவங்கள் நீங்கும். ஆடுதுறை என்னும் இடத்தில் பெருமாள் இருப்பதால் ஆடுதுறை பெருமாள் என பெயர். நன்றி. இதனோட தொடர்ச்சி அடுத்த திவ்ய தேசத்தில் பார்க்கலாம்.